ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ரோஸ்டட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு பாட் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொக்கோ பீட் வந்து கொஞ்சமாக கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கோ பீட் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் மண்ணே கொட்டிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மண் மாதிரி கொட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து வேர் போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், செடி நல்லா வளரும். இப்போ வந்து கொக்கோ பீட் வந்து நம்ம கொஞ்சம் அளவு கொட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த அளவு கொட்டிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த செடியை வந்து இப்போ வந்து நம்ம வேரோட பிடுங்கி எதுவும் எடுத்துடக்கூடாது. நம்ம அந்த பாக்கெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மண்ணோடையே நம்ம தூக்கி உள்ளே வைக்கணும். செடி எதுவும் பிச்சிடக்கூடாது. அப்படியே அந்த மண்ணோடையே தூக்கி உள்ளே வச்சு உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு அந்த கட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டிங்ஸ் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம மண் போட்டு மூடிடணும் செடியை. இது பாருங்கள், இதான் கட்டிங்ஸு. இந்த கட்டிங்ஸ் தெரியாத அளவுக்கு நம்ம மண் போட்டு மூடிடணும். மண் இல்லைனா கொக்கோ பீட் எது உங்கள்கிட்ட இருக்கோ அது போட்டுக்கலாம். செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டில் நம்ம கீழே 2 ஹோல்ஸ் போட்டலாம். அப்போ தான் செடி வந்து தண்ணி நிற்காமல் செடி வாடி போகாமல் இருக்கும். நல்லா அந்த கட்டிங்ஸ் வந்து மூடுற அளவுக்கு நம்ம மண் போட்டுக்கலாம். மண் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல நம்ம வச்சிடணும். 6 மணி நேரம் வெயில் தேவைப்படும். காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் நம்ம ரோஸ் செடி நல்லா வளரும், நிறையா பூ கொடுக்கும். இது மாதிரி கார்டனிங் வீடியோ நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செடியை தூக்கி நல்லா வெயில் படுற இடத்துல வச்சுருங்க.